உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஒரு பொழுது நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. உன்னுடைய வாழ்வுக்கு யாரெல்லாம் தடையாக வந்து நிற்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக என்னிடம் மிகப்பெரிய ஒரு தண்டனையை வாங்குவார்கள். ஏனென்றால் நான் கொடுக்க நினைப்பதை யாராலுமே தட்டி பறிக்கவே முடியாது. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேனானால் கண்டிப்பாக என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவித அற்புதத்தையும் எல்லாவித சந்தோஷத்தையும் கொடுத்து விடுவேன். என்னுடைய தங்கத்திற்கும் இப்பொழுது அதே மாதிரிதான். உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ கண்டிப்பாக அது கூடிய விரைவில் நடக்கிறதா இல்லையா என்று மட்டும் பார். காலம் எல்லாம் கைகூட போகிறது. எதிர்பார்த்த ஒவ்வொரு காரியங்களும் சிறப்பாக நடக்க போகிறது. மனதளவில் எந்த ஒரு விஷயத்திற்கு நீ பயந்து கொண்டு தளர்ந்து போய் நின்றாயோ, யாரெல்லாம் தடுக்க போகிறார்கள், என்னென்ன விஷயமெல்லாம் நடக்க போகிறது என்று தடுமாறி பயந்து உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நடுங்கி நின்றாயோ, நீ நினைப்பது போல அல்லாமல் எல்லாமே சுமூகமாக நடக்க போகிறது. நீ வேண்டுமானாலும் பார்த்து கொண்டே இரு. அலட்சியம் எந்த ஒரு விஷயத்திலும் செய்யாது. எல்லா விஷயத்திலும் நிதானமாக இருக்க பழகு. நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீ பயப்பட ஆரம்பித்து விட்ட. அது எனக்கே தெரிகிறது. உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து அதிகமாக பயந்துதான் நிற்கிறாய். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பயப்படும் அளவுக்கு எந்த ஒரு காரியமும் நடக்கவில்லை, நடக்கவும் நடக்காது. நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் அதிகமாகவே யோசிக்கிறீர்கள். இந்த விஷயம் நடந்துட்டோ, அந்த விஷயம் நடந்துட்டோ அப்படின்னு யோசிச்சு வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்தையும் துளைக்கிறீர்கள் என்று சொன்னால்தான் அது உண்மை. ஏனென்றால் நிறைய விஷயத்தை பயந்து விட்டு வாழ்க்கையில் செய்யாமலேயே விட்டு அதற்கு பிறகு செய்திருக்கலாமோ என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அதை ஏன் செய்திருக்கலாமோ என்று நினைக்கிறீர்கள். உங்களுக்கு நின்று ஒரு வாய்ப்புகள் வரும் பொழுது அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்வதுதானே நல்லது. ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது பயம், வாய்ப்புகள் போன பிறகு செய்திருக்கலாமோ என்ற ஒரு எண்ணம். இந்த எண்ணம் எல்லாம் வாழ்க்கையில் தேவையே அல்ல. வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பானதாகவே அமைத்து தந்து உன்னை வாழ வைக்க போவது நான். உன்னை ஒரு வாய்ப்பு நெருங்கி வருகிறது என்றால் அதை தக்க வைத்துக் கொண்டு அதற்கான முயற்சிகளை எடுப்பதுதான் நல்லது. என்னவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் தப்பான ஒரு விஷயத்தை மட்டும் நான் செய்யவே விடமாட்டேன். உன்னை நோக்கி ஒரு வாய்ப்பு வருகிறது, ஒரு வேலை கூட இருக்கலாம், இல்லை உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு வேலையாக கூட இருக்கலாம். யாருக்கு என்ன மாதிரியான விருப்பங்களான ஒரு விஷயம் கைகூடி வரும் பொழுதும் அதை நினைத்து பயப்படாமல் யோசிக்காமல் எடுத்து செய்து பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான நிலைமைக்கு வருகிறீர்கள் என்பது உங்களுக்கே புரியும். இப்பொழுது பயந்து கொண்டு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் துணிந்து ஒரு விஷயத்தை செய்தீர்கள் ஆனால் கண்டிப்பாக நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஆனால் அதையெல்லாம் விட்டு பயந்து கொண்டே இருந்து காலமானதை விட்டீர்கள், நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காது. யாருக்கும் பயப்படாதீங்க. உங்க மனசுக்கு தோன்றத செய்யுங்க. செஞ்சு வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு போற வழிய பாருங்க. இதே மாதிரியே இருந்துடலாம், இதே மாதிரியே வாழ்க்கைய இருந்துடலாம் அப்படின்னு எப்பொழுதும் நினைக்கவே நினைக்காதீர்கள். யோசிக்க வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும். அதனால் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை யோசிப்பதை விட நீங்கள் தேவையுள்ள விஷயங்களை அதிகமாக யோசிக்கலாம். புரியுதா? ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில்
நீ தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக யோசிக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீயே மனதை தொட்டு சொல். நீ நல்ல விஷயங்கள் சிலவற்றை யோசிக்கிறாயா? இல்லையே. தப்பு நடந்துருமோ, அது நடந்துருமோ, இப்படி நடந்துருமோன்னு இப்படியெல்லாம் யோசிக்கிற. அப்படியெல்லாம் ஒரு பொழுதும் யோசிக்காதே. நம்பிக்கை வை. எல்லா நிமிஷமும் நமக்கான ஒரு அப்பா சாய் இருக்கிறார். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் செய்து வைக்க அவர் நம்மை கட்டாயமாக திருப்தியாக பார்த்து கொள்வார் என்று நம்பு. உன்னுடைய நம்பிக்கையையும் உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் வீண் போகவோ விடவே மாட்டேன். எதிர்பார்த்து எதிர்பார்த்து நீ காத்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் சிறப்பான ஒன்றை நீ அடைவாய். நம்பிக்கையோடு நீ என் மேல் வைத்திருக்கும் ஒவ்வொரு விஷயமும் நம்பிக்கையோடு என் மேல் நீ வைத்து செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி என்ற ஒன்றை நீ காண்பாய். அதை யாராலும் தடுக்க முடியாது. நீ தெய்வத்தை நோக்கி வந்து விட்டாய். ஆனால் தெய்வம் தரும் நல்ல விஷயத்தை யாராலும் தடுக்க முடியாது. அதே போலவே தெய்வம் உனக்கு ஒரு விஷயத்தை தரவில்லை என்றால் கண்டிப்பாக அது யாராலும் பெற்று உன்னிடம் தரவும் முடியாது. அதனால் எல்லா நாளும் தெய்வத்தையே நம்புங்கள். உங்களுடைய வேண்டுதல்களை எங்கள் மீது வையுங்கள். கண்டிப்பாக இந்த சாய் எல்லா தெய்வமும் சேர்ந்து உனக்கான அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து கொடுப்போம். யோசித்து பார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன விஷயங்களை எல்லாம் துளைத்தாய், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிறது, உன்னுடைய தேவைகள் எல்லாம் என்னென்ன என்பதை கொஞ்சமாவது யோசித்து பார். ஏனென்றால் நிறைய விஷயம் யோசிக்கிறாய், ஆனால் தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்கிறாய். தேவையுள்ள விஷயங்களை பற்றி யோசித்தால் நன்றாக இருக்கும். காலம் உன் பக்கம். இனி செய்ய போகும் ஒவ்வொன்றையும் தெளிவாக செய்து வெற்றி என்ற ஒன்றுக்குள் வந்து அழகாக அமர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை புதிதாக ஆரம்பிக்க வழியைப்பார். இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் துளைத்துதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இருந்தாயே தவிர அதை பார்த்து நிறைய பேர் சிரித்தார்களே தவிர யாரும் உன்னை நீ நன்றாக இதை செய்தாய், நன்றாக இதை செய்திருக்கிறாய் என்று உன்னை பாராட்டவே இல்லை. இனிமேல் நீ செய்ய போகும் ஒவ்வொரு விஷயங்களும் பாராட்டு மலைகளானது கொட்டும். ஆனால் சுதாரிப்பானது தேவை. நமக்கு தான் எல்லாமே வெற்றின்னு சாய் சொல்லிட்டாரே, அதனால எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு ஒருபோதும் எது வேணாலும் செய்யாத. ஏன்னா எது வேணாலும் செய்யற அளவுக்கு எப்பொழுதும் நான் விடமாட்டேன். நல்ல விஷயங்களை, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை, உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கும்ல, இந்த விஷயத்த செஞ்சா நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன், இந்த விஷயத்த செஞ்சா கண்டிப்பா நான் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிற விஷயத்த மட்டும் உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில செய்ய ஆரம்பியுங்க. உங்க ஆசைக்கு ஏற்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்வேன். முயற்சியை போட்டால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்காதது என்பது எதுவுமே அல்ல. முயற்சி மட்டும்தான் தேவையே தவிர மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையின் நம்பிக்கை, முயற்சி இது இரண்டுமே இருந்தால் போதும். சுலபமாக ஒவ்வொன்றையும் உன்னால் தாண்டி வர முடியும். நான் இருப்பேன், இன்றும் அல்ல என்றும், என்றென்றும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் கொடுத்து நீ வாழும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அழகு பார்த்து நிம்மதியாக என்னுடைய பிள்ளை எந்த அளவுக்கு சிரித்து சந்தோஷமாக இருக்கிறதோ அது அனைத்தையும் பார்த்து ரசிக்க இந்த சாய் இன்று மட்டுமல்ல என்றுமே இருந்து வழிகாட்டியாக இருப்பேன். நான் சொன்ன இவ்வளவு நேரம் உனக்கு சொன்ன ஒவ்வொன்றையும் இப்பொழுது மட்டும் ஞாபகம் வைத்துவிட்டு அப்புறம் தூக்கி எறிந்து விடாதே உன்னுடைய மனதில் இருந்து. இப்பொழுது நான் சொன்ன விஷயம் காலம் முழுக்க உன்னுடைய ஞாபகத்தில் இருக்க வேண்டும். எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அனைத்து கஷ்டத்திலும் இருந்து உன்னை கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றிகள் வெற்றிகள் மட்டுமே தான்.
நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நீ வணங்கும் தெய்வத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நம்பிக்கையோடு இரு, எல்லாம் நல்லதுக்கு. ஓம் சாய்ராம்.